ஹாய், வெல்கம் டு வாவ் மூவிஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு நான் வித்தியாசமான 5 படங்களை கொண்டு வந்திருக்கேன். அதாவது ஒரு படத்துல கில்லர் யார் அப்படிங்கிறத கிளைமேக்ஸ் வரைக்கும் தெரியப்படுத்தாம சஸ்பென்ஸாவே கொண்டு போகக்கூடிய 5 சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படங்களை தான் நான் இன்னைக்கு பேச போறேன். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு, ஒரு படம் மட்டும் தான் தமிழ் டப்பிங்ல இல்லை. ஆனாலும் அந்த படமும் ஒரு ஒர்த்தான படம்னே சொல்லுவேன். அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படம் 2024 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன போகன்வில்லே அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். ஸோ இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் காட்டுறாங்க. அவங்க தான் நம்ம படத்துடைய ஹீரோயினுக்கு 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கார் ஆக்சிடென்ட்னால ஞாபக மறதி ப்ராப்ளம் வந்துடுது, அதாவது அம்னீஷியா ப்ராப்ளம் வந்துடுது. அதனால அவங்களுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுது. அது மட்டும் இல்லாமல் கரண்டாக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் அடிக்கடி மறந்து போயிடுறாங்க. இவங்களை பார்த்துக்கிற பொறுப்பு அவங்களுடைய ஹஸ்பண்டோடது. ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டராக இருக்காரு. இவங்களை பார்த்துக்கிறதுக்காகவே வீட்டில் ஒரு வேலைக்காரியை நியமிச்சிருக்காங்க. ஸோ இவங்க 2 பேரும் தான் ஒய்ஃபை வந்து பார்த்துட்டு இருக்காங்க, அதாவது ஹீரோயினை வந்து பத்திரமா பார்த்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய ஸ்டோரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தேனி மாவட்டத்தை சேர்ந்த பிரபல அரசியல்வாதியுடைய ஒரு பொண்ணு வந்து காணாம போயிடுறாங்க. அந்த ஒரு கேஸை விசாரிக்கிறதுக்கு வரக்கூடிய அதிகாரியா தான் நம்ம பகத் ஃபாசில் வந்திருக்காரு. ஸோ அவருக்கு இந்த ஒரு கேஸ்ல யார் மேல சந்தேகம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பழசெல்லாம் மறந்து போனாங்க இல்லையா ஹீரோயின், அவங்க மேல சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியா சில பெண்கள் காணாம போயிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாரு, இந்த ஒரு கேஸுக்கும் ஹீரோயினுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோயினுடைய ஆக்டிங்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ்லாம் பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. அதுவும் நம்ம ஒரு ஆங்கிள் இந்த படத்தை பார்த்துட்டே இருப்போம். அப்போ நீங்கள் நினைச்சதெல்லாம் தப்பு, இங்கே நடந்ததே வேற அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய நெகட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகத் ஃபாசிலை பெருசாக யூஸ் பண்ணவே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அவர் கூட இருக்கக்கூடிய அசிஸ்டண்ட்டை கூட அடிக்கடி சில விஷயங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி காட்டினாங்க. ஆனால் இவரை கடைசி வரைக்கும் பெருசாக யூஸ் பண்ணவே இல்லை. ஆஸ் யூஷுவல் நம்ம தமிழ் சினிமாவில் கிளைமேக்ஸில் போலீஸ் வருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இவரையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. பெருசாக இவரை யூஸ் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு மைனஸாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஆம வேகத்தில் போகிற மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் சில சீன்ஸுக்கு அப்புறம் தான் விறுவிறுப்பாக இருக்கும். கிளைமேக்ஸ் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான படம் அப்படின்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு நல்ல சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல அவைலபிளாக இருக்குது, தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 6.4 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம ரெண்டாவதா பார்க்க போற படம் 2019 வருஷம் ஹிந்தியில ரிலீஸ் ஆன பரோத் ஹவுஸ் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஹீரோவுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. ஹீரோவுடைய ஃபேமிலியில அவருடைய ஒய்ஃப், அவருக்கு 4 குழந்தைங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோவுடைய அம்மா, ஹீரோவுடைய தம்பி அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர் அந்த குடும்பத்தில் ஒன்னா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா 3 பொண்ணுங்க, ஒரு பசங்க இருக்காங்க. அதாவது ஹீரோவுக்கு 3 பொண்ணுங்க, ஒரு பசங்க இருக்காங்க. அதுல ஒரு குழந்தை வந்து பாத்தீங்கன்னா கை குழந்தை. ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய லைஃப் நிம்மதியாக போயிட்டு இருக்கும்போது அவருடைய மூத்த பொண்ணு ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க, அதாவது தீபாவளி டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க பிரதர்கிட்ட போய் வாடா நம்ம கண்ணாமூச்சி விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அந்த பையன் என்ன சொல்லிடுறான், எனக்குலாம் வேலை இருக்குது, நீ போய் விளையாடுன்னு சொல்லிடுறான். அந்த பொண்ணு டைரெக்டாக அப்பாவுடைய தம்பியான சித்தப்பா கிட்ட போய் வா சித்தப்பா நம்ம கண்ணாமூச்சி விளையாடலான்னு கூப்பிடுது. அவரும் சரி வரேன், ஆனால் நீ போய் ஒளிஞ்சுக்கோ, நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லறைக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. அப்போ ஒரு மர்ம நபர் பின்னாடி அந்த குழந்தைய வந்து தலையிலேயே அடிச்சிடுறாரு. அது யார் அப்படிங்கிறத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஸோ கட் பண்ணி அடுத்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியே அந்த பொண்ணை காணணும்னு தேடுறாங்க. கடைசியாக கல்லறை கிட்ட இறந்து போய் கிடக்கிற அந்த பொண்ணை பார்க்குறாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, போலீஸ்கிட்ட தகவல் கொடுக்குறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது 2வது பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த கொலையெல்லாம் பண்ணுறது யாரு, எதுக்காக பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படம் உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தை பார்க்கும்போது ஒரு நாடகத்தை பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் அங்கங்கே வரும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஹீரோயினுடைய ஆக்டிங், அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதுலேயும் ஒரு சின்ன பையன் இருப்பான், அவனுடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ட்விஸ்ட்டும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் இந்த கொலையை பண்ணது இவங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும். சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா G5 OTTல தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம மூணாவதா பார்க்க போற படம் 2023 வருஷம் தெலுங்குல ரிலீஸ் ஆன டெவில் த பிரிட்டிஷ் சீக்ரெட் ஏஜென்ட் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 1940-45 காலகட்டத்தில் பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியாவை ஆண்ட காலகட்டத்தில் நடக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. அப்போ ஒரு ஜமீன்தார் இருக்காரு, அவருடைய பொண்ணு மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக பிரிட்டிஷ்காரங்க அனுப்பின ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. இவரை ஷார்ட்டா ஏஜென்ட்
டெவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் எந்த ஒரு கேஸை எடுத்தாலும் சீக்கிரமாக சால்வ் பண்ணக்கூடிய டேலண்ட் உள்ளவர். இவர் அந்த வீட்டுக்கு போகிறாரு. அங்கே தான் நம்ம ஹீரோயினும் இருக்காங்க. ஸோ அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்னும் நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்குது. வேலைக்காரி திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. சமையல்காரி மர்மமான முறையில் கொலை செய்யப்படுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் மேலே ஒரு சந்தேகமும் வருது. ஸோ இப்போ நம்ம ஹீரோ இந்த கேஸை சால்வ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நடக்கக்கூடிய கதை. அப்போ செகண்ட் ஹாஃப்ல என்ன கதை அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லிட்டேன்னா சுவாரஸ்யம் போயிடும். ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹீரோயினோட ஆக்டிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஹீரோயினை லவ் சீன்ஸுக்காக யூஸ் பண்ணாமல் இம்பார்ட்டன்டான ரோல் கொடுத்துருந்தாங்க. அது நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அதாவது ட்ரிவனா அப்படிங்கிற ஒரு நபரை பிரிட்டிஷ்காரங்களும் தேடுவாங்க. ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தேடிட்டே இருப்பாங்க. அந்த நபர் யார் அப்படிங்கிறத தெரியப்படுத்தக்கூடிய அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா ட்விஸ்டாகவே இருந்துச்சு. ஸோ இந்த படத்தை ஓரளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருப்பாங்க. வில்லனுடைய ஆக்டிங்கும் நல்லாவே இருந்துச்சு. சுதந்திர போராட்ட டைமில் நடந்த ஒரு ஸ்பை சஸ்பென்ஸ் த்ரில்லர் படமாக தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2022 வருஷம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆன 12th மேன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் இல்லை. அதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். ஆனால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இந்த படத்தை பார்க்குறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. பாபநாசம் படத்தை டைரக்ட் பண்ண ஜீத்து ஜோசப் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த படத்துடைய ஆன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேங் இருக்குது. அதாவது 11 பேர் கொண்ட கேங். அதில் சில பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் கூட. ஸோ இவங்களில் ஒருத்தருக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது. அதுக்காக பேச்சுலர் பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போகிறாங்க இந்த 11 பேரும். அங்கே போனதுக்கப்புறம் ட்ரூத் ஆர் டேர் அப்படிங்கிற ஒரு கேம் விளையாடுறாங்க. அதாவது டேபிளில் அவங்களுடைய ஃபோனை ஆன் பண்ணி வச்சிடணும். 1 ஹவருக்கு எந்த ஃபோன் கால் வந்தாலும் அதை அவுட் ஸ்பீக்கரில் போட்டு தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம் விளையாடுறாங்க. அப்படி அந்த கேம் விளையாடும் போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தரை பற்றின மோசமான ஒரு விஷயம் வெளியே வருது. அதனால அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஆளுக்காலு சண்டை போட்டுட்டு அவங்க ரூமுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த கேங்கில் இருக்கக்கூடிய ஒருத்தர் மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. ஸோ அப்போ அதே ரெசார்ட்டில் தங்கி இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ, அதாவது சஸ்பென்ஸில் இருந்த போலீஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோ இந்த ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த 10 பேரில் தான் கில்லர் இருக்காங்க. அது யார் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோ மோகன்லாலுடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அந்த 11 பேர்த்துடைய ஆக்டிங்கும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. இந்த படத்துடைய இன்னொரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ரூம்குள்ளே ஒரே இடத்துல வச்சு தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. பட் அதையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க. சஸ்பென்ஸ்லாம் நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. கிளைமேக்ஸில் தான் கில்லர் யாருங்கிறதே நமக்கு தெரியப்படுத்துவாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. ஸோ இந்த படம் ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்கில் இல்லை. IMDbல 10க்கு 6.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2019 வருஷம் தமிழில் ரிலீஸ் ஆன V1 மர்டர் கேஸ் அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஹீரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவருக்கு இருட்டை பார்த்தாலே பயம். அது எதனால அப்படிங்கிறத நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இவர் ஒரு கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுறாரு. அதாவது ஒரு பொண்ணு மர்மமான முறையில் இறந்து போயிடுறாங்க. அந்த ஒரு கேஸை கையில் எடுத்து விசாரிக்கிறாரு. அப்படி விசாரிச்சு கில்லர் யார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்துடைய மீதி கதை. ஸோ இந்த படத்துடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோவுடைய ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அங்கே படத்தில் நடித்த எல்லாத்தோடைய ஆக்டிங்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் எல்லாம் எதிர்பார்க்காத மாதிரி நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தில் சில லாஜிக் மிஸ்டேக்ஸும் இருக்குது. ஏன்னா ஹீரோ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறதா காட்டியிருப்பாங்க. ஆனால் கில்லர் யார் அப்படிங்கிறத போய் தேடி பார்க்குற மாதிரியும் சஸ்பெக்டை எல்லாம் நேராக கூட்டிகிட்டு வந்து விசாரிக்கிற மாதிரி காட்டுவாங்க. அதையெல்லாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு லாஜிக் மிஸ்டேக்காக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஒரு லோ பட்ஜெட் படம் அப்படிங்கிறதுனால அங்கங்கே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நாடகம் மாதிரி இருக்கும். இது ஒரு ஆவரேஜான சஸ்பென்ஸ் கிரைம் த்ரில்லர் படம் தான். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா யூடியூப்பில் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 6.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. தமிழ்லேயே இருக்குது. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வாவ் மூவிஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.